Hi friends, welcome to Gaming Boss. இன்னைக்கு நம்ம ப்ளே போட கேம் என்னன்னா The Stumble Guys. The Stumble Guys வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா மறக்காம Subscribe பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏதோ க்ளைம் பண்ண சொன்னாங்க. இப்போ ஃப்ரீன்னு கொடுத்தேன். அதுக்கு இந்த ஸ்கின்னை நம்ம அப்புறமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ளைம் பண்ண சொன்னதை க்ளைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளேக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் வச்சு அதை கிளிக் பண்ணி செக் பண்ணேன். ப்ளே கொடுத்தேன், விளாண்டுருந்தேன். பிளேயர் கொடுத்துட்டு உள்ளே போய் பார்த்தா அதான் தெரியுது அது வந்து ஒரு லெவல்ஸ் கேமாக. சரி இப்போ ஜாலியாக அப்படி சுற்றிட்டே இருக்கும். சுற்றணும் அந்த சைடு திரும்படா, அவ்வளோதான், திரும்பியாச்சு. சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னும் லோடிங் ஆகிட்டே இருக்குது. ஃபைண்டிங் ரூம். ஓகே இப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சூஸ் பண்ணலாமா? சூஸ் பண்ண முடியலையா? அவங்கள சூஸ் பண்ணி தருவாங்க. ஓகே என்னது? லாவா லேண்ட், டோன்ட் ஃபால். ஓகே எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். அப்படியே அங்கே அப்படியே தவியாச்சு. அப்போ இங்கிட்டோட அப்படியே அம்மாடி ஏன்டா அடிச்சது? டேய் எலிமினேட்டடா. டேய் ஏன் பாம்பு போட்டான்? ஒரு சத்தியமாக புரியல ஃப்ரெண்ட்ஸு, எப்படி போட்டான்? என்ன மைனஸ் ஆகுது? எப்படி வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இன்னும் ஒரு சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பக்கத்தில் ஸ்கின்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த ஸ்கின் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது. எந்த ஸ்கின் எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம அந்த ஸ்கின் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு இது இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுன்னு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியே வெளியில் வந்துட்டேன். இதுக்குள்ளே எதுவும் இல்லை. சரி திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு போய் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அது கிளிக் பண்ணி பார்த்தேன், இது கிளிக் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்போ இதில் சில பேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் என்னன்னு தான் எனக்கு புரியல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கோ சரி இங்கே எதுவுமே எனக்கு செட் ஆகலைன்னு நான் விட்டுட்டேன். சும்மா அப்படியே வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா அந்த நியூ ஏதோ இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சும்மா டேப் பண்ணால் நம்மளுக்கு ஹெச்பி ஏறுது, எக்ஸ்பி. அது எல்லாத்தையும் டெக் பண்ணால் நம்மளுக்கு லெவல் ஏறலாம். அதுக்கு கார் போஸ்ட் மாதிரி எதுவும் காட்டுச்சு. சரி அதை கிளிக் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி விளாண்டு பார்க்கலான்னு கிளிக் பண்ணேன். என்ன கிளிக் இப்போ கிளிக் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த லோடிங் 16 மெம்பர்ஸ் 16. ஓகே அப்போ ஈஸியாக பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆக போதோ. சுற்றிட்டே இருக்கணும். லோடிங் வந்துட்டு இல்லை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதில் செக் பண்ணி விளாண்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வாங்க இதை பார்க்கலாம். அதுக்கும் ஏதோ கார் ரேசிங்கு, இது பேர் மறந்துட்டேன். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ இது கஷ்டமாக இருக்குமோ? அடிச்சிச்சா அம்மாடி. விடு அம்மா. ஏரியாச்சு இதில் உட்காந்துக்கு என்னது இது? ஐயோ தூக்கி போட்டுருச்சு. அம்மாடி வந்துட்டேன். இது என்னது? எல்லாம் தான் போய் சப்பா காட்டு. அம்மாடி உச்சி, அவ்வளோதான். ஆமாம் இப்போ இந்த ரெட் கலர் இதில் போகும். டப்பா கார் கொடுத்துட்டீங்களா? ஐயோ செம்மையாக தான் இருக்குது காரு. பின்னாடி பார்க்கும்போது டப்பா கார் மாதிரி இருக்குது. சொர்ரு என்னது இது? ஐயோ சுற்றி விட்டுருச்சான். அம்மாடி சுற்றி விட்டுருச்சு. என்னது இது? ரோடு மேலே போகிற மாதிரி இருக்குது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. செம்ம என்ஜாய்மெண்ட் வந்துச்சு. இதெல்லாம் கேட்டு போட்டாங்க. என்னது? குறுக்கு டைனோசரு. பார்த்து பல்ல. அவ்வளோதான் சுற்றி விட்டு ஃபினிஷ் லைன் வந்துட்டேன். கிட்ட தண்ணி ஜெயிச்சிட்டேன். இவனுக்கு மட்டும் செம்மக்காரு ராணி போல இருக்கு. ஸ்பீடாக போகிறாங்க. போடு செம்ம கார் மட்டும் இவங்களுக்கு கொடுத்துரும். அவ்வளோதான் ரொட்டேட்டு, செம்மையான ரொட்டேட். இவங்களுக்கு ஸ்பீட் முடிச்சுட்டு வா உள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான். எத்தனை 4 பேர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 3 பேர் வந்தால் போகும். இன்னும் சாரி இன்னும் 4 பேர். இவன் இன்னும் குதிச்சுட்டே இருக்கான். விளையாட தெரியாதோ தம்பி? எங்கே போய்டு. பக்கத்தில் நெசக்கா இருக்காங்க. அப்படியே கேட்குமா? அப்படியே இன்னும் குதிச்சுட்டே இருக்கான். விளையாட தெரியாதோ? 6 பேர் வந்துட்டோம். 7 8 அவ்வளோதான் எலிமினேட்டடு. இவன் எலிமினேட்டடு. நம்ம ஜெயிச்சிடும். ரவுண்ட் ஓவர். இந்த ரவுண்ட் முடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்ட் போகலாம். இங்கெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் எலிமினேட்டட். க்ரீனில் இருக்குது. அந்த அங்கே பாருங்க நான் இருக்குது நிதின் கேபின். அதான் நான்
நெக்ஸ்ட் அப் கொடுத்துருக்கு. திரும்ப அதே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். வாங்க ஜெயிச்சிடலாம். 3, 2, 1 கோல்டு. ஐயோ ஒருத்தர் கோல்டன் கலரில் இருக்கான். மேலே ஏஞ்சி போகிறான். அடி நம்மளுக்கு போட்டுட்டு எம்மா அடி என்ன அடி பறத்துறான் விட்டதை பார்த்து ஓடு 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 சீக்கிரம் 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 போயிடுச்சாது. நம்ம இங்கே நிற்போம். அடி சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப அடி. இந்த அடி அதிலே போவோம். அச்சக் அப்போச்சக் அம்மாடி. இந்த வாட்டி க்ரீன் இதில் போவோம். இல்லை ரெட்லேயே போவோம். இந்த வாட்டி சூப்பர் கார் கொடுத்துறாங்க. அண்ணா அடி தான் பயங்கரம் வந்துட்டு திரும்ப 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 பூஸ்ட்ரு திரும்ப 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 பட்டர் கூட ரோட்டைட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி சொல்கிறோன்னு மேலே பார்ப்போம். இடிச்சிடக்கூட அது வந்து ஆமாடி அது போயாச்சு. அவங்ககிட்ட ஒரு கேட்டு போட்டாண்ட கேட்டு இருந்தோடுங்க பண்ட சரி இருக்குன்னு நினச்சேன். இது ஆகலை. டைனோசரை படாமல் போட இந்த வாட்டி போடு போட்டு 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 என்னோட பல்லு வேறு மாதிரி இருக்கு. பாரு ரோட்டேட் ஆகி தண்ணி கொடுத்துக்கு பாரு குடிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒருத்தன் வந்தால் வின்னரு. ஆனால் இன்னும் வர மாதிரி தெரில எனக்கு. அவ்வளோதான் எலிமினேட் அடிங்களா. நம்ம ஜெயிச்சிட்டோம் ரவுண்ட் ஓவர். இவன் கீழே வராங்க. நம்ம 4 பேர் இருக்கோம். இந்த வாட்டி யார் ஜெயிக்க போகிறான்னு பார்ப்போம். பயமாக இருக்கே. லாஸ்ட் லெவல் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இதுவா இது இன்னும் வித்தியாசமாக இருக்குது. ட்ரோப் டெம்பிள். ஓ பூஸ்டருக்கு பக்கத்தில் அழுத்தி விட்டா சருன்னு போடலாம். அம்மாடி அவனுக்கு மட்டும் காரு அடி. அம்மாடி டே 4 பக்கம் அடிக்கிறீங்களா ஆளுக்கு அடிக்கடி. இந்த டப்பா காரை கொடுத்துட்டு ஓட்டையும் இல்லை. தண்ணிக்குள்ள உள்ள போகிறோம் உண்டை நினச்சது எப்படி கரெக்டாக நடக்குதோ தெரில. அப்படியே அதில் ஐயோ இதுலேயே வருதா ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டர் ஊட்டு. சீக்கிரம் சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறி சீக்கிரம் ஏறி தண்ணிக்குள்ள உள்ள போகிறேடா வந்துட்டேன். எப்படி கரெக்டாக விழுறேன். தேர்டு பிளேஸில் இருக்கும். சீக்கிரம் 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 அடி பறந்துட்டேன்டா. இந்த டப்பா காரை கொடுத்து வச்சு விளையாட முடியல. அந்த மாரி காரை கொடுத்துருந்தா கூட சருன்னு போயிடுவான். சருன்னு பாரு முன்னாடி போயிட்டுருக்கான். அம்மா இன்னொருத்தன் தானே அவன் இங்கே செகண்ட் பிளேஸ் போடு சீக்கிரம் 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 ஒருத்தன் போனால் கூட நம்ம 2 பேரும் எலிமினேட்டர் தான். இங்கே அவனும் நான் தான். சீக்கிரம் 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 ஏன்னா முன்னாடி எதோ போகுது. என்னது இது அடு பறந்துட்டேன். அம்மாடி போவிடு அப்படி ஜம்ப் பண்ணி போயிடலாம். என்னது பால் மாரி அடுது சீக்கிரம் அடுத்து அவ்வளோதான். ஐயா ரொட்டேட் ஆகிடுச்சு போயிடுச்சு. எப்படி இப்போ இந்த சைடு ஒரு சந்து இருக்குது. அதில் போயிருக்கலாம். எலிமினேட்டட். யார் ஜெயிச்சிருப்பா? எப்படி எலிமினேட்டட் யார் ஜெயிச்சா? நல்ல வண்டி கொடுத்துட்டு டப்பா வண்டி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இந்த கோல்டன் கலர் தான் யோஜி 93 இந்த கேம். சரி நம்ம அப்படியே கிளைம் பண்ணி விட்டுறலாம். லோடிங் கிளைம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம விளையாண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பிக்கை இருக்குது. இந்த வாட்டி எதை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. இந்த வாட்டி எது கிடைக்க போதுன்னு தெரில. பார்ப்போம். அது கொஞ்சம் திரும்ப அதே மாட்டேங்க. எப்படி டப்பா வண்டியை கொடுக்க இல்லை என்ன டப்பா வண்டி மாரி இருக்குது. நம்மளுமா அழுத்து சுரு இந்த வாட்டி போகிறோம். எப்படி தப்பிக்கிறேன்னு பார்த்தா அடி என்ன அடி. ஆமாம் அடி ஏன்டா ஏமாடே அடி எனக்கு என்ன வராங்களே ஆளுக்கு அடி. இன்னும் ஜம்ப் பண்ண முடியல. பூஸ்டர்லாம் வருது. சீக்கிரம் அழுத்து அவன் அழுத்தியாச்சு. என்ன வண்டி கவுருது. தண்ணிக்குள்ளே போகுதோ விழுந்துட்டு. முன்னாடி போயிருக்குன்னு நினச்சேன். போக மாட்டேதே. 14th பிளேஸ் நான் இருக்கேன் இப்போதைக்கு. சீக்கிரம் எல்லாரோட 3 அப்பாடி இந்த வாட்டி தண்ணியில் நான் வாயை வச்சா இதான் நடக்கும். சீக்கிரம் ஐயோ சீக்கிரம் ஒன்று வேகம் திருப்ப இந்த சைடு திருப்ப ராம்பில் ஏறிவோம். அவ்வளோதான். அப்படி ஒருத்தர் 9th பிளேஸ் போடு லெவல். அப்படியே சரி போயிடலாம். அது எதுக்கு வச்சுக்கிறேன் நீ தெரியல. விழுந்துட்டேன்டா. போ ஜம்ப்பு சீக்கிரம் அவனை தாண்டியாச்சு. 8th பிளேஸ் போட்டு
குறுக்கு ஏதாவது கம்பி போட்டுருவாங்களே போட்டாங்க சுற்றிட்டே இருக்காங்க. 7th place சீக்கிரம் சீக்கிரம் நடுவில் இந்த கல்லை தூக்கி வைக்கிறாங்க. கல் என்ன கல்லுன்னு இது இல்லை. அப்படி அவ்வளோதான். இதுமலை ஏறி ஏறி அவ்வளோதான். 7th place ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் எலிமினேட்டட். கரெக்டாக ஃபினிஷ் லைனில் எலிமினேட்டட். பாவம் பைப்பிள் ரவுண்ட் ஓவர். இந்த ரவுண்ட் நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அப் கொடுத்துருக்காங்க. இதில் எதை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எஸ் இதே தான். இதில் பார்ப்போம் எப்படி ஜெயிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஜெயிச்சிடும். அப்படியே ஜம்ப் அப்படியே அவ்வளோதான் ஈஸியாக ஓடு இப்படி அடி வாங்க போகணும். அடி வாங்க வாய வச்சா என்ன நடக்கும்? சை அடி இது மேலே இருப்போம். நாங்களாம் ஏறுற மாதிரி சீக்கிரம் அவ்வளோதான். அடிச்சு நூற்றி சீக்கிரம் அது மேலே ஏறி அது மேலே ஸ்பீடாக போகணும். இப்போதைக்கு 4 பேர் தான் போக முடியுமா? சீக்கிரம் போய் இந்த அப்படியே நம்ம க்ரீனில் போவோம். போகணும்ல. ஐயோ செம கார் ஸ்பீடாக போதே. போன கார் மாரி தான் கொடுத்துருக்காங்களா? 2 ஒரே மாரி இருக்குமே ஃபீலே. இதை ஸ்பீடாக போவோம். சீக்கிரம் நம்மளுக்கு கூட ஒருத்த போகிறான். நான் தான் நினைப்பான் சொரு நம்மளுக்கு போடுறான். தண்டி தரு. நம்ம முதல்ல வச்ச அதே கார் வச்சுருந்தான். அதே கார் வச்சுருக்கான். சீக்கிரம் நான் பார்த்தேன். அவனும் ரொட்டேட்டேன் நானும் ரொட்டேட்டேன். ஸ்பீடாக போவோம். அந்த டைனோசரா முதல்ல எழுப்பே அவ்வளோதான். ரொட்டேட்டு தண்ணி போகிறோம். ஜெயிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நான், செகண்ட் வந்து அந்த பின்னாடி ஒரு ரெட் கலர் கார் வந்தானே அவன். ஆனால் எவனுக்கும் விளையாட தெரியுமா? அவ்வளோதான் எலிமினேட்டட். அதுக்குள்ளே எப்படி 3 பேர் போனாங்க? எங்கே டவுட்டாக இருக்கே. ஆமாம் எல்லாம் கீழே வந்துட்டாங்க. ஜெயிச்சிட்டோம். அடுத்த லோடி இந்த வாட்டி எது கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இந்த வாட்டி எது நல்லதாக கொடுக்க நினச்சேன். இதே கொடுக்குறாங்கன்னே எனக்கு இன்னும் புரியல. ரோபோட்டை இந்த வாட்டி அதே கார் கொடுத்துருக்கீங்க. இப்படி பக்கத்தில் வச்சுக்கோ. அந்த ஆரஞ்சு கலர் கார் கொடுத்தா கூட ஓகேடா. போயிடலாம்டா. 10 ஜம்ப்பு எப்படி நாங்களாம் வரும். திரும்ப அவ்வளோ ஃபஸ்ட்டு பிளேஸ். இந்த வாட்டி ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்திருக்கேன். பூஸ்ட் போட்டாலே இதான் ஸ்பீடாக. அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த இது வச்சு அந்த கண்ட்ரோலை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியல. இது இந்த ரேம்ப் பண்ண ஏற்றா பூஸ்ட் வருது. அது எப்படின்னு தான் எனக்கு முடியல. இங்கே போய் எப்போ பார்த்து சொல்லிக்கிறேன். திருப்பவே மாட்டேது. எனக்கு 1% கூட புரியல. திருப்பவே மாட்டேது 1% கூட. ஆனால் கஷ்டப்பட்டு திருப்புறேன். இந்த வாட்டி ரேம்பில் அவ்வளோதான். இந்த வாட்டி நம்ம அந்த இதில் போதானா அப்படியே இங்கே ஜம்ப்பு. அவ்வளோதான் ஜம்ப்பு. 3rd பிளேஸா? இன்னும் ஒருத்தர் போனால் கூட நான் எலிமினேட் தானே. சீக்கிரம் போ. நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருக்கான். போ. நான் போன நேரத்தில் தானே அந்த குறுக்க போட்டுருவாங்க ஸ்கெட்சு. சீக்கிரம் ஜம்ப்பு. அவ்வளோ ஜம்ப் எலிமினேட்டட். இப்படி கடைசி நேரத்தில் எப்படி எலிமினேட்டட்? இந்த பொண்ணு தான் ஜெயிச்சா? ஓகே நம்ம ஒரு கைத்தலை கொடுத்துருவோம். அடுத்த மேட்ச்சில் நம்ம ஜெயிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இது என்ன கொடுத்துருப்பாங்க? சிக்கன் மாதிரி இருக்குது. சிக்கன் ஸ்கின். ஓகே சிக்கன் ஸ்கின் பேர் வச்சுரு. சிக்கன் ஸ்கின். இது என்ன கேப் மாதிரி இருக்குது. இது ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணுறப்ப இது என்னது? குயின் ஸ்கின்னு. ஓகே நீங்கள் அடுத்த வீடியோ வந்தீங்கன்னா அடுத்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.